வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பேச்சாளர் இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் தற்போது நம்முடன் இருக்கிறார். அவர் வேதாரண்யத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராகவும் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவரிடம் இந்த மாநாடு குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. நாம் கேட்போம். சார் வணக்கம். ஒரு திமுக அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு வந்து மாநாடு தேவைப்படுகிறது, மக்கள் எங்கள் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு. கூட்டணி கட்சிகளுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு கூட்டணியில் இவ்வளோ இடம் கொடுங்க, எங்களுக்கு இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி நாங்களோட எங்களோட கூட்டத்தையும் எங்களோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டுறோம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் தேவைப்படுது? தனித்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இது போல பிரம்மாண்ட மாநாடுகள் ஏன் தேவைப்படுது? நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை போர் முழக்கமிட்டு சொல்கிற மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் போல் அடிக்கடி நாங்கள் மாநாடு போட்டதில்லை. 2010 மே 18 நாம் தமிழர் இயக்கம் கட்சியாக மாற்றப்பட்ட மாநாடு. அதற்கு பிறகு 2015 இதே திருச்சியில் வந்து எடமலைப்பட்டி புதூரில் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டு நம்ம கொள்கை பிரகடனம் செஞ்சு களத்துக்கு போனோம். அதுக்கு பிறகு இப்போ தான் அந்த மாநாடு போடுறோம். இடைப்பட்ட காலகட்டங்களில் தண்ணீர் மாநாடு, மலைகளை மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, ஆடு மாடுகளை மாநாடு அப்படின்னு போட்டாலும் தமிழ்நாட்டு அரசியலில் போடப்பட்ட மாநாடுகளை ஒத்த மாநாடு இல்லை, அது வேறு மாதிரி ஒரு கருத்து பரவல். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு ஊடகங்களையும் திருப்புகிற ஒரு மாநாடாக இருக்கும். ஏன்னா ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோடு அணுகுதுங்கிற ஒரு மனக்குறைகளுக்கு உண்டு. இங்கே சண்டைங்கிறது வந்து தத்துவத்துக்கு தான் சண்டை. திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற தத்துவத்துக்கிடையே தான் சண்டை. அரை நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு கெடுத்த திராவிட கட்சியில் ஒருபுறம் இந்த மண்ணின் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மீளெழுச்சி கொண்டு ஒரு அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சு ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்புறதுக்காக நாம் தமிழர் படையாக ஒரு பக்கம். இந்த திராவிட தமிழ் தேசிய சண்டையை அறிவிக்கிற ஒரு போர் பிரகடனம் போல் இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை வந்து அண்ணன் சீமா அறிவிக்க இருக்கிறாங்க. அதே போல் வந்து 117 தொகுதியில் பெண்கள், 117 தொகுதியில் ஆண்கள், ஒரு திருநங்கை வேட்பாளர் உட்பட புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வந்து தேடி பிடிச்சி வாய்ப்புகளை தர்றோம். நாவிதர், சலவை தொழிலாளி, வண்ணார், கொய்வர் போன்றவர்களுக்கு. அதே போல் வந்து பொது தொகுதிகளில் ஆதி தமிழர் நடத்துகிறோம். இப்படி சமூக அடிப்படையில் வேட்பாளர் நடத்தி எளிய பின்புலம் கொண்டவங்களை வந்து வேட்பாளர்களாக நடத்தி நாம் வெற்றி பெற போகிறோங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். அதனால் இந்த மாநாடு தேவைப்படுது. திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பணம்ங்கிறது ஒரு பெரிய பொருட்டு இல்லை. அதனால் அடிக்கடி மாநாடு போடுவாங்க. தேர்தல் நெருக்கத்தில் 2 மாதம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை மாநாடு போடுவாங்க. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பேர வலிமையை கூட்டுவதற்காக மாநாடு போட்டு தலைக்கு விலை பேசி இவ்வளோ பேர் இருக்கும், இவ்வளோ சீட்டு கொடுங்க, இவ்வளோ நோட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. எங்களுக்கு அந்த தேவையில்லை. நாங்கள் வேட்பாளர்களை அறிவித்து மக்கள் மத்தியில் அறிவித்து நாங்கள் வெளில போகிறோம்னு சூழ்நிலைப்பதற்கான ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு தேர்தலும், அதாவது 1% ஆரம்பித்து 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கீங்க. அது ஒரு மாற்றமாக இருந்தாலும் கூட தொடர் தோல்விகள் ஒரு மாதிரி சலிப்பூட்டலையா? தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்கள் களத்தில் நிற்கிறோம், மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்குள்ள விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் அந்த மக்கள் வந்து மற்ற கட்சிகளை அங்கீகரிக்கிற மாதிரி நம்மளை முழுமையாக அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற கோபம் இருக்கா? அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படுத்துதா சில நேரங்களில்? இல்லை, மக்கள் நம்மளை போதுமான அளவுக்கு அங்கீகரிக்கலைங்கிற மனக்குறையும் வருத்தமும் இருக்குது. அது எப்பயும் இருக்குது. ஆனால் அது சலிப்பையோ ஒரு அயற்சியோ ஒரு வந்து விரக்தியோ தரலை. ஏன்னா இந்த பயணம் பாதைங்கிறது நம் திட்டமிட்டு தீர்மானித்து தொடங்கப்பட்டதில்லை. இந்த இனம் வீழ்ந்துருச்சு, அழித்தொழிக்கப்பட்டுச்சு, உரிமைகள் இழந்துட்டோம். அதை மீளெழுச்சி கொள்ள செய்வதற்கு இந்த அரசியல் தேவைப்படுது. அதனால் இந்த பயணம் தொடங்குகிறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்குறப்ப நாம் தமிழர் இயக்கமாக இருந்தால் அப்புறம் கட்சியாக பரிணமித்து அப்புறம் கட்சியை தொடங்கின பிறகு 6 ஆண்டு கழித்து தான் தேர்தல் காலத்துக்கு வந்தோம். 2016, 19, 21, 24 4 பொது தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்னு கலங்கண்டிருக்கோம். இதில் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு அதிர்ச்சி வண்ணம் இருக்குது. இங்கே வந்து ஜெர்மனி போன்ற நாடுகள் இருப்பது போல் விகிதாச்சார பிரதித்துவம் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 25 பேராவது சட்டமன்ற உறுப்பினர் கிடச்சிருப்பாங்க. கெடுவாய்ப்பாக அந்த முறை இல்லை. அப்போ இங்கே வந்து 20 விழுக்காடுக்கு மேலே வாக்களை பெற்றால் தான், ஒரு தொகுதியில் பெற்றால் தான் அது சட்டமன்ற உறுப்பினராக மாறுங்கிற சூழல் இருக்குது. இப்போ நாங்கள் 1.1 தொடங்கி 8 வந்துட்டோம். இந்த தேர்தல் காலத்தில் 25 விழுக்காடை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவோம், அதிகாரத்தை நோக்கி நகர்வோங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்காக களத்தில் உழைக்கிறோம். இதை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்ச விலகலாம் போட்டிடுவீங்க கேட்குறாங்க. நாங்கள் இன்னொரு கட்சி தலைமை ஏற்றுக்கிட்டு தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் தலைமையை ஏற்று தத்துவத்தை ஏற்று ஒரு அப்பழுக்கற்ற ஆற்றல், ஒரு புதிய சக்தி வருது அப்படின்னா அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அதற்கான இங்கே புறச்சூழல் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஊழல் கரைபிடிந்த கட்சிகள், மக்களுக்கு துரோகம் விளைவிச்ச கட்சிகள். அவங்களோட சேர்ந்து அந்த பாவ மூட்டை எங்களால் சுமக்க முடியாது. எங்கள் பாதை பயணம் தனித்துவமானது. 2010 மே 18 மதுரை மாநாட்டில் வந்து திராவிட கட்சிகளோட, தேசிய கட்சிகளோட ஒட்டுமில்ல உறவுமில்ல தேர்தல் உடன்பாடுலாம் அறிவித்தாங்க.
அந்த முடிவின் நீச்சியாக தான் நம்ம இந்த தேர்தலில் தனித்து களம் காண்றோம். எங்களுக்கு இது அயற்சி தரல, மாறாக உற்சாகத்தை தருது. திரும்ப திரும்ப வந்து இந்த நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகாமல் கரை பிடிந்த கரங்களோடு கைகோக்காமல் தனித்து நிற்கிறப்ப ஒரு திமிரும் ஒரு உற்சாகமும் ஒரு தலைநிமிரும் இருக்குது. அதாவது மற்ற கட்சிகள்லாம் தனிப்பட்ட அரசியல் அபிலாஷிக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். இங்கே திமுக, அதிமுக, மதிமுக எல்லாம் தனிப்பட்ட 2 பேருக்கிடையான முரண்களால் தோன்றிய இயக்கங்கள். திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும். அதே போல் இங்கே ஐயா விஜயகாந்த், ஐயா கமலஹாசன், ஐயா விஜய் போன்ற கட்சியோட எல்லாமே தனிப்பட்ட ஒருத்தரோட அரசியல் அபிலாஷிக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட ஒருத்தரோட அரசியல் அபிலாஷிக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்களில் தமிழ் தேசியனத்தோட அரசியல் அதுதான் இது. இந்த மாநாடுங்கிறது ஒரு கட்சிக்கான மாநாடு அப்படின்னு பார்க்கக்கூடாது. தமிழ் தேசிய இனத்தோட கொள்கை திருவிழா, தமிழ் தேசியனத்தோட அரசியல் எழுச்சி மாநாடு அப்படி தான் பார்க்கணும். அதனால் இந்த மாநாட்டுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அவங்கள கடந்து பொதுவான மக்கள் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு மாற்று கருத்து இருக்குது, ஒரு விமர்சனம் இருக்குது, ஒரு முரண்பட்ட புள்ளி இருக்குன்னா கூட அவங்க கூட வந்து பாருங்கள், ஒரு மாநாடு தான் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். நாங்கள் 1,00,000 பேர், மிக குறைந்தது 5 லட்சம் பேராவது கூடுவாங்க, மிக குறைந்தது 5 லட்சம் பேர். நாங்கள் 5 லட்சம் பேர் கூட்டினாலும் வணக்கம் அப்படின்னு அறிவிக்கிறப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் நிசப்தமாக இருக்கும். அதே சமயத்தில் வீர வணக்கம் அப்படி முழக்கம் வர்றப்ப 5 லட்சம் பேர் இருந்தாலும் 5 லட்சம் பேரும் ஒரே மாதிரியாக முழக்கமிடுவோம், ஒற்றை குரலில் முழக்கமிடுவோம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சி கூட்டத்தில் வந்து ஒழுங்கு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, நேர்த்தி இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான். மற்ற கட்சிகளுக்கு வந்து மாநாடு போட்டால் காவல்துறை போய் ஒழுங்கு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஓரமாக உட்காந்துக்கிட்டு அவங்க ஓய்வு எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, நாங்களே ஒழுங்கு செய்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு ஒழுங்கு கட்டுக்கோப்போடு கூடிய ஒரு கொள்கை பிரகடன மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாட்டில் வந்து 234 தொகுதியிலையும் போட்டியிடுற வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க. நிறைவாக அண்ணன் சீமான் போட்டியிடுற தொகுதியும் அறிவிப்பாங்க. அதனால் இதுக்கு பிறகு மற்ற கட்சிகள்லாம் இப்போ திமுக, அதிமுக அவெல்லாம் இன்னும் கூட்டணி நிறைவு செய்யலை. அதுக்கு பிறகு இடங்களை பங்கீடு செய்து கொள்வதில் முரண்பாடு வரும். அப்புறம் அதெல்லாம் சிக்கல் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்சு போட்டி அறிவித்து வேட்பாளர் அறிவித்து இன்றைக்கி நாங்கள் பயணம் தொடங்கிட்டோம். அதனால் நாங்கள் களத்தில் எல்லாரோட முந்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம். சார், இப்போ விஜயின் வருகைக்கு பிறகு நாம் தமிழருடைய இந்த 8% இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பொதுவெளி விமர்சிக்கிறாங்க. அது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, விஜயை வந்து ஊடகங்கள் தான் அதிகப்படியாக ஊதி பரிசாக்கி அவரை காப்பாற்றி கொண்டிருக்கு. இப்போ விஜய் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேசாரோ அதே அளவுக்கு ஊடகங்கள் விஜயை பேசணும் அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். விஜயை திட்டமிட்டு ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசி அதை கருத்து கணிப்புன்னு சொல்லி அதை ஊதி பரிசாக்குறாங்க. இதே போல் ஐயா கமலஹாசன் வந்தாங்க 2018, ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவர் தமிழ்நாட்டு அரசில் போட்டி போடுவார்னாங்க. கமலஹாசன் எங்கே இருக்காரு? அதே போல் ஐயா விஜயகாந்த் வர்றப்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். 8 விழுக்காடு வாக்கு முதல் தேர்தலே பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானார். ஆனால் காலப்போக்கில் அவராலே சமாளிக்க முடியலையே. விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட ரசிகர் கூட்டம் 4 விழுக்காடோ 5 விழுக்காடோ வாக்களை கொடுக்கலாம், அது நடக்கும். ஆனால் அதை கடந்து தமிழ்நாட்டு அரசில் புரட்டி போகிற அளவுக்குலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இவ்வளவு இப்போ 30 ஆண்டாக நடிக்கிறாரா, 30 ஆண்டாக வந்து படப்பிடிப்புக்கு தமிழ்நாடு முழுக்க போகிறாரு. ஆனால் எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு யாருக்கும் தெரியாது. படப்பிடிப்பில் விஜயை பார்த்தேன் அப்படின்னு யாரும் சொல்லலை. அப்போ விஜய் 30 ஆண்டுகளமாக திரைப்படத்தில் மட்டும்தான் பார்க்குறான், வேற எங்கேயும் பார்க்கல. அப்போ இன்றைக்கி திரைப்படத்தில் 30 ஆண்டுகளாக பார்த்த ஒருத்தர் நேரில் வர்றப்ப அவரை பார்க்க ஒரு ஆர்வத்தில் கூட்டம் கூடத்தான் செய்யும். அது விஜய்க்கு மட்டும் இல்லை, அஜித்தாக இருக்கட்டும், சிவகார்த்திகனாக இருக்கட்டும், எந்த நடிகருக்கும் கூட்டம் கூடும். ஆனால் கூட்டமெல்லாம் வாக்காக மாறும் நினச்சாருன்னா அவருக்கு முன்னேற்றியாராக ஐயா கமலஹாசன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதனால் அது ஒருபோதும் நமக்கு ஒரு சிக்கலும் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து கொள்கையை ஏற்றுக்கொண்டு, தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு, தலைவர் பிரபாகரை ஏற்றுக்கொண்டு வந்த கூட்டம். அதனால் இது ஒருபோதும் சோரம் போகாது. அதில் திமுக, அதிமுகவில் இருக்கவங்க சோரம் போகலாம். எங்களுக்கு வந்து அப்படிலாம் ரசிக்க மயக்கம் இல்லை. அதனால் எங்களுக்கு அதில் எந்த சாதாரணம் இல்லை. நாம் தமிழர் கட்சி முன்பை விட பன்மடங்கு வாக்களை பெற்று அதிகாரத்தை நோக்கி நகர்வோம். திமுக, அதிமுக என இந்த 2 கட்சிகளுக்கு எதிராக களத்தில் என்ன நாம் தமிழர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தொடர்ச்சியாக சண்டை போட்டுறது காரணம் என்ன? அது பொது வழியில் இத்தகைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்ன காரணமாக இருக்கணும்? விஜய் வந்து நாம் தமிழருக்கு போட்டியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணமா, இல்லை வந்து ஏன் இந்த சண்டையை முதல்ல ஆரம்பிச்சு? ஏன்னா அந்த திமுக, அதிமுக கூட வலுவான கட்சிகளோட தான் நீங்கள் சண்டையிட்டீங்க. களத்துக்கே வராத விஜய் கூட ஏன் அவ்வளோ கோபமும் அவ்வளோ ஒரு விமர்சனங்களும் நாம் தமிழருக்கு? தாவேகா பொறுத்தவரைக்கும் தாவேகா வந்து நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் எதிரியாக பார்க்கல. எங்களுக்கு எதிரிங்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக. இந்த எதிரி கூட்டத்தோடு சண்டை போடுறப்ப ஒரு உதிரி போல் குறுக்கு நெடுக்குமாக ஓடுறாங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளை தான் எதிரியாக வரித்து கொண்டு களத்தில் நிற்கிறோம். அதே சமயம் வந்து இங்கே தாவேகா வந்து ஒரு மக்கள் எழுச்சி வர்றப்ப, உண்மையான மக்கள் வந்து மாற்றம் தராகிறப்ப திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றலாமுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறப்ப அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இங்கே 52 பேர் இறந்து போயிருக்காங்க. விஜயோட கூட்டங்களுக்கு வர்ற வழியில் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 52 பேர் இறந்து போயிருக்காங்க.
இதில் யாரோட வீட்டுக்கும் விஜய் வரைக்கும் போனதில்லை. கடைசி அவர் சேலத்தில் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டம் போடுறாரு. அவரோட கட்சி நிர்வாகி சுராஜ் அந்த இறப்புக்கு வந்து ஒரு இரங்கலிக்க கூட விடலை. அப்போ நான் இரங்கலிக்க விட மாட்டேன், ஊடக சந்திப்பு நிகழ்த்த மாட்டேன், களத்துக்கு போக மாட்டேன், போராடுறவங்களை பார்க்க மாட்டேன், மக்களை போராட தயார் பண்ண மாட்டேன், நான் வந்து கருத்து ரீதியான விவாதங்களை வைக்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு மண்டை மேலே ஒரு கணம் இருக்குல்ல, தலைக்கணம் இருக்குல்ல, அந்த தலைக்கணத்தை அடித்து நொறுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. 2000 ஆண்டுக்கு முன்பே உலகிற்கு பொதுமறை தந்த வல்வ பெரும்பாட்டனுடைய பேரப்பிள்ளைகள் தமிழர்கள் நாம். உலகிற்கு வந்து பெரிய வாழ்வியல் நன்னறியை கொடுத்தவங்க. அப்படிப்பட்ட இனத்தை ரொம்ப மனிதமாக மதிப்பிட்டு திரைக்க வச்சை பயன்படுத்தி ஆண்டலாம் நினைக்கிறார்ல, அந்த எண்ணத்தை வந்து உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நாங்கள் அதை அம்பலப்படுத்துகிறோம். எதுக்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவை தாவேக்கா விஜயை அம்பலப்படுத்துகிறமே ஒழிய அவரை முதன்மையான தெரியா நாங்கள் ஒருபோதும் நினைக்கல. இந்த தேர்தல் நாம் தமிழருக்கு எப்படி இருக்கும், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. இந்த தேர்தல் எப்படி இருக்கும், அதற்கான ஏதாவது வியூகங்கள் வச்சுருக்கீங்களா? ஏன்னா முதல் முறையாக வேட்பாளர் வச்சுருக்கீங்க. மற்ற தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா தெரியுது வெளிப்படையாகவே நாம் தமிழர். அதுக்கான காரணம் என்ன? இந்த வெற்றிக்கான வியூகம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? வியூகம்னா திமுக, அதிமுகலாம் வீக வகுப்பாளர் வச்சுருந்தாலும் வீகங்கள் சொல்லப்பட்டாலும் அவங்க முழுக்க பணத்தை நம்பி நிற்கிறாங்க. நாங்கள் பரப்புரை நம்பி நிற்கிறோம். கடந்த காலங்களை விட இந்த தேர்தல் காலத்தில் வந்து அதிகப்படியாக வந்து நம்ம வாக்குச்சாவடி முகவரை வந்து நியமிக்கிறோம். ஒரு வாக்குச்சாவடியவே குலையாக கட்டமைச்சு ஒரு தொகுதியை பல மாவட்டங்களாக பிரித்து கடைக்கோடி வரைக்கும் கட்டமைப்பை கொண்டு போய் நம்ம வலிமையாக கட்டமைப்போடு இந்த களத்தை நிற்கிறோம். அவங்க பணம் கொடுத்து மக்களை விலை பேசினா நாங்கள் பரப்புரை நம்பி நிற்கிறோம். ஒரு முறைக்கு பல முறை மக்களை சந்தித்து திரும்ப கருத்தை சொல்லி பரப்புரை பண்ணி அதில் வெல்லாம் நினைக்கிறோம். இந்த தேர்தல் காலத்தோட முடிவாக வந்து நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை தொடங்கி அதிகாரத்தை நோக்கி நகர்வோம் நம்புகிறோம். அதற்காக கடுமையாக உழைக்கிறோம்.